வாங்க வல்லவன், நீங்களும் மாடிக்கு வந்துட்டீங்க. நீங்க மட்டும் தனியா இருப்பீங்கன்னு உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா புனிதாவுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நான் கொஞ்சமாவது சகஜமா இருக்கிறது உங்களால தாங்க. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது கபிலன். பாட்டி புனிதாவை அத்தை கூட இருக்க சொன்னது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இதில் ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு வல்லவன்? புனிதாவோட அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. புனிதா அவங்க கூட இருந்தா அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. என்னாச்சு வல்லவன்? சரவணனும் தெய்வானியும் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன அது? ஒருத்தர் நல்லவரா இருக்கலாம், அதுக்காக அநியாயத்துக்கு நல்லவரா இருந்தா இப்படிதான் தனியா மாடியில நடக்க விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. கபிலன், இப்ப கூட உங்களால எப்படி சிரிக்க முடியுது? ஏங்க, சிரிக்கணும்னு எப்போ தோணுதோ அப்போ சிரிக்க வேண்டியதானே? அதுக்காக ஏதாவது டைம் லிமிட்னு இருக்கா என்ன? இல்ல கபிலன், உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? எதுக்குங்க வருத்தம்? வல்லவன், நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அதை என்னன்னு சொல்லுங்க, சொல்லியே ஆகணும். அப்பதான் என்னால நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கபிலன். நீங்களும் புனிதாவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு எங்க வீட்ல இருந்து ஏதோ சதி நடக்குதோன்னு தோணுது. புனிதாவை இங்க கூட்டிட்டு வந்ததும் அவங்க அம்மா கூட இருக்க சொன்னதை வச்சு நீங்க சொல்றீங்களா? ஆமா கபிலன், புனிதா கூட சேர்ந்து வாழணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் ஏலம் விட்டாங்க. நீங்களும் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து எங்க அத்தையை காப்பாத்தி இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்து புனிதாவோட இருக்க சம்மதிச்சிருக்கீங்க. இப்படி எதையுமே யோசிக்காம வீட்டுல பாத்துக்க யாருமே இல்லாத மாதிரி புனிதாவை மட்டும் எதுக்கு அத்தை கூட இருக்க சொல்லணும்? கபிலன், என்ன கபிலன், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சிரிக்காம இங்க பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க நினைச்சிருந்தா நீங்க புனிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டு ஆளுங்க எங்களை பிரிக்க நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அது நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துல அந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்க இல்ல? ஆனா என்னால அப்படிலாம் யோசிக்க முடியாது. மத்தவங்க நினைச்சா எங்களை பிரிச்சிடலாங்கிற இடத்துல நானும் இல்ல, புனிதாவும் இல்ல. மாமாவுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன புனிதா, உங்க அம்மாவோட இருக்கு சொன்னா இங்க வந்துட்டீங்க? இப்பதான் அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு வந்தேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்தா இங்க மாமா வந்து உங்களை நல்லா குழப்பிட்டு இருக்காரு. யாரு? நான் குழப்பினா? பின்ன குழப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை பிரிக்க யார் மாமா பிளான் போட போறா? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம எதோ பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் நாங்க வீட்டுக்கே வந்திருக்கோம். அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டு இருக்கு. எப்பவுமே வராத பாட்டி இதோ இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது நாமெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் மாமா. எல்லாரும் இங்க வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பவுமே இருக்க எங்க அப்பா அம்மா இங்க தானே இருக்காங்க. யாரு இருந்தா என்ன? எங்களை சுத்தி எங்களுக்கு நல்லது மட்டுமே யோசிக்கிறதுக்கு எங்க கூட தான் நீங்க இருக்கீங்கல்ல, வேற என்ன வேணும்? இல்ல கபிலன், இருந்தாலும் மாமா உங்க டைம் முடிஞ்சு போச்சு. இது நானும் கபிலனும் பேச வேண்டிய டைம். நீங்க கிளம்புங்க, போங்க. நான் ஒரு மடையன், உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தையும் இடையில புகுந்து நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் கீழே போறேன். கபிலன், நாம அப்புறமா பேசுவோம். அம்மாடி புனிதா, எங்கப்பா இருக்க? மேடம், உங்க வீட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, நீங்க கிளம்பலாம். நண்பா, நாம இங்கேயே ஜாலியா பேசிட்டு இருக்கோம். புனிதா, பாத்து போ புனிதா. கோபத்துல கபிலன் நினைச்சு அத்தை எதுவும் திட்டிராத. போ போ, ஒன்னும் பண்ண முடியாது.